என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். பிரேஸ் தி லார்ட். இந்த பொது காலத்தின் 20ஆம் வாரம் புதன்கிழமைக்கான நல்வாழ்த்துக்கள். ஆமா, இந்த இனிய நாளுக்கான நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னைக்காவது, அதாவது நீங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல, ஆனா சும்மா இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு பார்த்து ஒரு சின்ன கோபமோ இல்ல லேசான பொறாமையும் வந்திருக்கா? கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும். ஆமா, நான் இவ்ளோ சரியா நடக்கிறேன்னு எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஆனா எந்த தகுதியும் இல்லாத அவங்களுக்கு எப்படி இவ்ளோ பெரிய நன்மை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்க. உண்மைதான். இன்னைக்கு அந்த ஒரு யதார்த்தமான மனித மனநிலையை பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த ஆழமான தேடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நம்ம தகுதியை விட ஆண்டவருடைய தாராள குணம் எப்படி ரொம்ப பெரியது அப்படிங்கிறது தான். ரொம்ப அருமையான தலைப்பு. ஆமா, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்றைய நற்செய்திக்குள் நாம் ஆழமாக பயணிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காகவும் எங்களை சூழ்ந்திருக்கிற உம்முடைய மாறாத அன்புக்காகவும் உமக்கு நாங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நீர் எங்களுக்கு உணர்த்தவிருக்கும் உமது எல்லையில்லா அன்பிற்காகவும் தாராள குணத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். அன்றாட திருப்பலி வாசகங்களை விளக்கும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதை கேட்கும் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் பலப்படவும் இந்த ஊழியத்தில் எங்கள் மீது இரக்கம் காட்டவும் ஜெபிக்கிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய கிருபை முழுமையாக இறங்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கவலைகளையும் நீக்கி அவர்களுக்கு மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் கிடைக்கணும்னு மன்றாடுறோம். குறிப்பா இன்னைக்கு நாம தியானிக்க போற இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும், அவங்க மனசுல இருக்கிற இருள் விலகணும்னு நாங்க முழு மனசோட கேட்கிறோம். ஆமென் ஆண்டவரே. உமது இரக்கத்தையும் வல்லமையும் நாங்கள் நம்புகிறோம். மற்றும் உமது அன்பு பிள்ளையாகிய பிளஸி மீது இரக்கமாயிரும். அவளது மனதையும் நினைவாற்றலையும் உமது குணமாக்கும் வல்லமையால் தொடுவீராக. அவளது படிப்பில் கவனக்குவிப்பு, தெளிவு மற்றும் பலத்தை வழங்குவீராக. அவளது கையெழுத்தை ஆசிர்வதித்து அவள் நம்பிக்கையுடன் தன்னை வெளிப்படுத்த உதவுவீராக. அவளது இதயத்தில் அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பி சோர்விலிருந்து அவளை பாதுகாப்பீராக. அவளது ஆசிரியர்கள் பொறுமையோடும் கருணையோடும் அவளை வழிநடத்தவும் அவளது கடின உழைப்பு உமது நேரத்தில் நல்ல பலனை தரவும் துணை செய்யும். அவளது வாழ்க்கை உமது மகிமையை அறிவிப்பதாக. மற்றும் விசுவாசிகளுக்காகவும் சமூகங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் உமது தாராள குணத்தில் மகிழ்ந்து உமது வழிநடத்துதலை நம்பி சமாதானத்தில் நடக்க அருள் புரியும். தலைவர்கள், ஊழியர்கள் மற்றும் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மையாக வழிநடத்தவும் மந்தையை கருணையோடு பேணவும் அருள் தாரும். உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், ஏழைகள், சோர்வுற்றோர் மற்றும் பாரம் சுமப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்ணியத்தோடு நடத்தப்படவும் உமது இரக்கத்தால் புத்துணர்ச்சியும் பலமும் பெறவும் அருள் புரியும். தொலைந்து போன, பலவீனமான, உடைந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்படவும் குணமடையவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் ஜெபிக்கிறோம். எதிர்கால சந்ததியினருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல ஆயன் மீதான விசுவாசத்தை சுதந்தரித்து உமது அரசில் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். எங்களுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் உமது வழிநடத்துதலை நம்பவும் உமது தாராள குணத்தில் மகிழவும் உமது சமாதானத்தில் வாழவும் உதவ அருள் புரியும். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 34, இறைவாக்கியங்கள் 1 முதல் 11. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை என்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடம்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 23. பாடல் வரிகள் 1 முதல் 3a, 3b முதல் 4, 5, 6. பல்லவி 1. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னையவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதிவழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. நற்செய்தி வாசகம். நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவாக்கியங்கள் 1 முதல் 16. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார்.
ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓகே, இப்போ நாம ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். கற்பனை செஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய தொழிற்சாலையில ஒரு 20 வருஷமா ரொம்ப உண்மையா கடினமா உழைக்கிற ஒருத்தர் இருக்கார். சரி. அந்த கம்பெனியோட எல்லா கஷ்ட காலங்கள்லயும் அவர் கூடவே இருந்திருக்கார். ஆனா அதே கம்பெனியில வெறும் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேர்றார். ஓகே, புது ஆளு. ஆமா. இப்போ தீபாவளி பண்டிகை வருது. கம்பெனி முதலாளி போனஸ் கொடுக்கிறார். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த 20 வருஷ சீனியருக்கும் வெறும் 30 நாள் வேலை செஞ்ச அந்த புது ஆளுக்கும் ஒரே அளவிலான தொகையை முதலாளி போனஸா கொடுக்கிறார். ஐயோ, இது பெரிய பிரச்சனையில போய் முடியுமே. கண்டிப்பா. உடனே அந்த சீனியருக்கு பயங்கர கோபம் வருது. நான் இவ்வளவு வருஷமா என் உழைப்பை இந்த கம்பெனிக்கு கொடுத்திருக்கேன். இவன் நேத்து வந்தவன் 2 பேருக்கும் ஒரே போனஸா? இது என்ன அநியாயம் அப்படின்னு முதலாளி கிட்ட சண்டை போடுறாரு. நியாயமான கோபம் தானே அது. நாமளும் அப்படித்தானே யோசிப்போம். ஆனா அப்ப முதலாளி ரொம்ப அமைதியா சொல்றார், உனக்கான நியாயமான தொகையை நான் குறைவில்லாம கொடுத்துட்டேன். புதுசா வந்தவனுக்கும் குடும்பம் இருக்கு. அவங்களும் இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிற என் தாராள மனதை நீ ஏன் பொறாமையோட பாக்குற அப்படின்னு கேக்குறார். ஒரு ஆழமான கேள்வி. கேக்குறதுக்கு இது ரொம்ப அநியாயமா தோணுது இல்ல? ஆனா ஏன்னா இது வெறுமனே ஒரு கம்பெனி முதலாளியோட நல்ல மனசை பத்தினது மட்டும் இல்ல. பின்ன வேற எதை குறிக்குது? அதிகாரம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க தங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற மனநிலைய இது காட்டுது. இந்த ஸ்டோரியில வர்ற முதலாளி தன்னோட வேலையாட்கள் மேல ரொம்ப அக்கறை காட்டினார். ஆனா அதிகாரம் கிடைக்கிற எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி நடக்கிறது இல்ல அப்படிங்கறத இன்றைய முதல் வாசகம் ரொம்ப தெளிவா கொஞ்சம் வலியோடவே நமக்கு காட்டுது. எசேக்கியேல் இறைவாக்கினர் காலத்துல இருந்த இஸ்ரேலோட தலைவர்கள் இந்த முதலாளிக்கு நேர்மாறா இருந்தாங்க. ஆமாம். இப்போ இருக்கிற நவீன கார்ப்பரேட் உலகத்துல கூட சில விஷயங்களை பாக்குறோம். சில பெரிய கம்பெனிகள் நஷ்டத்துல போகும். ஆனா அந்த கம்பெனியோட சிஇஓக்கள் தங்களுக்கு மட்டும் பல கோடிகள்ல போனஸ் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற சாதாரண தொழிலாளர்களை நடுத்தெருவுல நிறுத்துவாங்க. உண்மைதான். தலைவர்கள் அப்படிங்கிறவங்க தங்களை நம்பி இருக்கிறவங்களை பாதுகாக்கணும். ஆனா நடைமுறையில அதிகாரம் கைக்கு வந்ததும் தங்களை மட்டும்தான் பாதுகாத்துக்கிறாங்க. இதே மனநிலை தான் எசேக்கியேல் காலத்திலயும் இருந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. இந்த வாசகத்துக்குள்ள நம்ம முழுமையா இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கேளுங்க. எசேக்கியேல் இறைவாக்கினர் எந்த சூழ்நிலையில எந்த மனநிலையில இதை பதிவு செய்றார்? ஏன்னா அவர் ஏதோ நிம்மதியா உட்கார்ந்துட்டு தத்துவங்களை எழுதின மாதிரி எனக்கு தெரியல. இதுல ஒரு பெரிய கோவமும் வலியும் இருக்கேன். நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. இத புரிஞ்சுக்க நாம இஸ்ரேல் மக்களோட வரலாற்றுல ஒரு மிக இருண்ட காலகட்டத்துக்கு போனோம்.
ஓகே. எசேக்கியேல் வாழ்ந்த காலம் வந்து சாதாரண காலம் இல்ல. இஸ்ரேல் மக்கள், குறிப்பா யூதா நாட்டு மக்கள் தங்களோட சொந்த மண்ணிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துல வந்து அடிமைகளா மாடு கடத்தப்பட்டிருந்தாங்க. அந்த பாபிலோன் அடிமைத்தனம். ஆமா. கிமு 587 எருசலேம் நகரம் சுக்குநூறா உடைக்கப்படுது. அவங்க வந்து ரொம்ப பெருமையான நினைச்ச ஆலயம் எரிக்கப்படுது. அவங்க அடையாளம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. அந்த மக்கள் அந்நிய தேசத்துல நதிக்கரையில உட்கார்ந்து, எங்களுக்கு ஏன் வந்து இந்த நிலைமை வந்துச்சு, நம்ம ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டாரா அப்படின்னு கதறி அழுதுட்டு இருந்த காலம் அது. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த அழிவுக்கு காரணம் வெளியிலிருந்து வந்த பாபிலோனிய படைகள் மட்டுமா, இல்ல அவங்களுக்கு உள்ளேயே ஏதோ ஒரு பெரிய அரசியல் துரோகம் நடந்ததா? அதுதான் முக்கியமான விஷயங்க. வெளியில இருந்து வந்த எதிரிகளை விட உள்ள இருந்த தலைவர்கள் தான் அந்த அழிவுக்கு முழு காரணம். உள்ள இருந்த தலைவர்களா? ஆமா. அந்த மக்களோட அரசர்கள், மத தலைவர்கள், குருக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களோட அதிகாரத்தை வச்சு ஏழை மக்களை சுரண்டுனாங்க. ஆண்டவரோட சட்டங்களை மதிக்காம அண்டை நாடுகளோட வந்து அரசியல் கூட்டணிகளை வச்சுக்கிட்டு தங்கள் கஜானாவை நிரப்புறதுல மட்டும்தான் ரொம்ப குறியா இருந்தாங்க. சமுதாயத்துல வந்து நீதியே செத்து போச்சு. அட கடவுளே. இதத்தான் ஆண்டவர் வந்து எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியா சொல்றார், உங்க அழிவுக்கு காரணம் வெளியில இல்ல, உங்களை வழிநடத்தின அந்த சுயநலமான தலைவர்கள் தான். இதுல எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுதே. என்ன முரண்பாடு? இஸ்ரேலோட அரசர்களையும் மத தலைவர்களையும் ஆண்டவர் ஏன் வந்து நேரடியாக அரசர்கள் அப்படின்னும் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லாம ஆயர்கள், அதாவது மேய்ப்பர்கள்னு அழைக்கிறார்? இது ஏதோ அவங்கள ரொம்ப மென்மையா சொல்ற மாதிரி எனக்கு படுதே. ஒரு அன்பான வார்த்தை தானே. இது ஒரு அருமையான பார்வை. ஆனா நாம இப்போ இருக்கிற ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல இதை பார்க்க கூடாது. பண்டைய மத்திய கிழக்கு கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசன் தன்னை எப்பவுமே ஒரு மெய்ப்பன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் ஒரு வழக்கம். அரசனே தன்னை மெய்ப்பன் சொல்லுவானா? ஆமா. எப்ரே மொழியில வந்து ரோஹே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பாபுலோனிய அரசர்கள் கூட தங்களை மக்களின் மெய்ப்பன் அப்படின்னு தான் விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பப்ளிசிட்டி மாதிரி. இது ஒரு வகையான அரசியல் தந்திரம். அதாவது நான் ரொம்ப நல்லவன், என் மக்களை வந்து ஆடுகளை போல அன்பா பாதுகாக்கிறவன் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக அவங்க சூட்டிக்கிட்ட பேர் தான் இந்த ஆயன் அப்படிங்கிறது. ஓஹோ, இப்ப புரியுது. ஆனா எசேக்கியேல் என்ன செய்யறாருன்னா, அவங்க சூட்டிக்கிட்ட அதே பேரையே அவங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா திருப்புறாரு. நீங்க உங்களை ஆயர்கள்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு ஆயன் செய்ய வேண்டிய கடமையை வந்து நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு ஆண்டவர் அவங்களோட முகமூடி அப்படியே கிழிக்கிறாரு. அருமை. அப்ப அவங்க அமைச்சுக்கிட்ட அந்த நல்லவர் பிம்பத்தையே சுக்குநூற உடைக்கிறாரு ஆண்டவர். ஆமா. நீ வந்து ஆயன்னு சொல்ற, ஆனா நீ ஆட்டை வளர்க்கல, ஆட்டை வெட்டி தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்றார். இதுதான் 34ஆம் அதிகாரத்துல 3 முதல் 6 வரையிலான வசனங்கள்ல ரொம்ப கடுமையா பதிவு செஞ்சிருக்கார். கண்டிப்பா. நீங்க அந்த 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். ஆமா, 3ஆம் வசனத்துல பாருங்க. நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மெய்ப்பதில்லை அப்படின்னு வருது. இத வந்து படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு தவறு இல்ல. ரொம்ப திட்டமிட்டு மக்களை வந்து ஒரு வளமாக மட்டுமே பார்த்து அவங்கள சுரண்டி பிழைப்பு நடத்தினத ஆண்டவர் அப்படியே தோலுரித்து காட்டுறாரு இல்லையா? நிச்சயமா. அந்த காலத்துல ஒரு அரசனோ தலைவனோ மக்கள் கிட்ட இருந்து வரியாக பொருள்களை வாங்குவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏழை மக்களோட உழைப்ப மொத்தமா அப்படியே உறிஞ்சிக்கிட்டாங்க. நீதி கேட்டு வர்றவங்களுக்கு நியாயம் வழங்காம பணக்காரங்களுக்கு மட்டும் ரொம்ப சாதகமா செயல்பட்டாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஒண்ணுதானே. ஆமாம். அதிகாரம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை தவிர தனக்கு கிடைச்ச பதவியை வச்சு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக இல்ல அப்படிங்கிற அடிப்படையே அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. என்ன சொல்லுங்க? இப்போ ஒரு மேலாளரோ ஒரு தலைவனோ தப்பு செஞ்சா இன்னைக்கு அவங்கள திருத்த சட்டம் இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல இந்த அரசர்களையோ மத தலைவர்களையோ தட்டி கேட்ட யாருமே இல்லையே. யாருமே இல்ல. அதனாலதான் அவங்க வந்து இவ்வளவு தைரியமா அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சாங்களா? உங்களோட கேள்விக்கு திருவிவிலியமே நேரடியா பதில் சொல்லுது. அதிகாரத்துல உச்சியில இருந்த அவங்கள சாதாரண மனிதர்கள் தட்டி கேட்க முடியல. அதனாலதான் பரலோகத்தின் ஆண்டவர் நேரடியா ஒரு வழக்கறிஞரா மாறி அவங்க மேல குற்றப்பத்திரிகை வாசிக்கிறார். ஆண்டவரே களத்துல இறங்குறாரு. ஆமா. 4ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அவங்க மேல வைக்கிற 5 முக்கியமான குற்றச்சாட்டுகள் வரிசையா வருது. அதாவது
நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றுக்கு கட்டுப்போடவில்லை, வழிதப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. பாத்தீங்களா? இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல, இதுல ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. ஒரு சைக்காலஜி இருக்கின்றீங்க. அந்த உளவியலை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். ஏன்னா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நலிந்தவை, பிணியுற்றவை, காயமுற்றவை இதெல்லாம் வெறும் ஆடுகளை மட்டும் குறிக்கல, சமுதாயத்துல இருக்கிற மனிதர்களை குறிக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா ஏன் இந்த குறிப்பிட்ட 5 விஷயங்களை ஆண்டவர் வரிசைப்படுத்துறார்? ஏன்னா ஒரு மந்தையில இருக்கிற ஆடுகள் எல்லாமே ஒரே மாதிரி ஆரோக்கியமா பலமா எப்பவும் இருக்காது. கண்டிப்பா. சிலது பிறக்கும் போதே ரொம்ப பலவீனமா இருக்கும், அதான் நலிந்தவை. சிலது திடீர்னு நோய்வாய்ப்படும், அதான் பிணியுற்றவை. சிலது காட்டுல நடக்கும்போது பாறையில அடிபட்டு காயப்படும். சிலது மந்தையை விட்டு திசை மாறி போகும், அதாவது வழிதப்பியவை. சிலது முற்றிலுமா தொலைஞ்சு போகும். கரெக்ட். இப்போ ஒரு சுயநலமான ஆயன் என்ன நினைப்பான் தெரியுமா? இந்த நோயாளியான ஆட்டை வச்சு எனக்கு எந்த லாபமும் இல்ல, இதுக்கு மருந்து போடுற நேரத்துல நான் போய் தூங்கலாம் அப்படின்னு லாப நஷ்ட கணக்கு பாப்பான். ஐயோ, ரொம்ப மோசம் அது. சமூகத்துல இருக்கிற தலைவர்களும் அதைத்தான் செஞ்சாங்க. ஏழைகள், கைப்பெண்கள், அனாதைகள், நோயாளிகள் இவங்களாம் அந்த தலைவர்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. ஏன்னா இவங்களால தலைவர்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்ல, எந்த பயனும் இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. ஆமா, எந்த லாபமும் தராத பலவீனமான மக்களை அவங்க அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதத்தான் ஆண்டவர் இங்க வன்மையாக கண்டிக்கிறார். இத கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா இது ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பாபிலோன்ல நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல. உண்மைதான். இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல, வேலை செய்யற இடத்துல, ஏன் நம்முடைய குடும்பங்கள்ல கூட இந்த மனநிலையை நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா பார்க்க முடியுது. இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தோட மேலாளர் இருக்கான்னு வச்சுப்போம். அவரு தன்னிடம் வேலை செய்யறவங்களோட திறமைகளை, உழைப்ப மட்டும் உறிஞ்சிட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு உடல்நல குறைவுன்னு வரும்போது, நீ கம்பெனிக்கு லாபம் தரல, அதனால நீ வெளியே போ அப்படின்னு சொல்றது. ஆமா, அப்படி சொன்னா அவர் அந்த 4ஆம் வசனத்துல வர சுயநலமான ஆயன் தானே. லாபத்தை மட்டும் பார்த்துட்டு மனிதர்களை இயந்திரங்களா பார்க்கிற எந்த ஒரு அமைப்பும் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகுது இல்லையா? அது ஒரு மிகச்சரியான உதாரணம். மனிதர்களை வெறும் வளங்களா பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த வீழ்ச்சி தொடங்குது. அதே மாதிரி இதை ஒரு குடும்பத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். ஓ, குடும்பத்திலையா? ஆமா, ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ இருக்காங்க. தங்களோட பிள்ளைங்க நல்லா படிச்சு அதிக மார்க் வாங்கி தங்களுக்கு பெருமை தேடி தரும்போது மட்டும் அவங்கள ரொம்ப அன்பா கொண்டாடுறதும், அதே பிள்ளைங்க வாழ்க்கையில தோற்று போய் உணர்வு பூர்வமா காயப்பட்டு நிற்கும் போது அவங்களுக்கு நேரம் ஒதுக்காம உன்னால எனக்கு தலகுனிவு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதும் ரொம்ப தப்பது. ஆமா, அது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை கைவிடுற ஒரு கொடூரமான ஆயனோட செயல்பாடுதான். அப்போ அந்த பலவீனமான ஆடுகளுக்கு என்னதான் நடக்கும்? தலைவர்களே கைவிட்டாச்சு, சொந்த குடும்பமே புறக்கணிச்சாச்சு. அந்த மந்தையோட நிலைமை என்ன ஆகும்? அதற்கான பதிலை 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் இறைவாக்கினர் சொல்றார். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன, அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையானன. காட்டு விலங்குகள். ஆமா, சரியான வழிகாட்டுதல், அரவணைப்பு, பாதுகாப்பு இல்லாதப்போ ஒரு சமூகமோ குடும்பமோ சிதறி போகும். ஒரு குடும்பத்துல பெற்றோர் தங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கும் போது அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஈஸியா இரையாயிடுறாங்க. ஓ, அந்த தவறான பழக்க வழக்கங்கள் தான் அந்த காட்டு விலங்குகள். எக்ஸாக்ட்லி. அந்த தவறான பழக்க வழக்கங்கள், தீய சகவாசங்கள் தான் அந்த காட்டு விலங்குகள். சரியான ஒரு அன்பு கிடைக்காததால அவங்க வாழ்க்கை நாலா பக்கமும் சிதறி அழிவை நோக்கி போயிடுது. இஸ்ரேல் மக்களுக்கும் அதுதான் நடந்துச்சு. அதனாலதான் அவங்க பாபிலோனுக்கு அடிமைகளா சிதறடிக்கப்பட்டாங்க. இவ்ளோ பெரிய அழிவு நடந்துருச்சு, மக்கள் செதறி போயிட்டாங்க, காட்டு விலங்குகளுக்கு இரையாயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நம்பிக்கை இருக்கு? அங்கதான் மனித சிந்தனைக்கும் ஆண்டவரோட சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசமே வருது. மனித தலைவர்கள் எல்லாரும் தோற்று போன அந்த இருண்ட நிலையில தான் இந்த அதிகாரத்தோட ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது, ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆமா, வசனம் 7-11 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவரே நேரடியாக களத்துல இறங்குறார். இவ்வளவு நேரம் ஆயர்களை குற்றஞ்சாட்டிட்டு இருந்த ஆண்டவர் 11ஆம் வசனத்துல ஒரு மாபெரும் வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி அது? நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். இந்த ஒரு வசனம் ஒட்டுமொத்த திருவிவிலியத்தோட மைய கருத்தையே தாங்கி நிக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த வாக்குறுதியில ஒரு முக்கியமான இறையியல் உண்மை இருக்கிறதா நான் உணர்றேன். என்னன்னு சொல்லுங்க. பண்டைய காலத்துல மற்ற நாட்டு மக்கள் தங்களோட தெய்வங்களை எப்படி பார்த்தாங்க?
கடவுள்னா வந்து எங்கேயோ வானத்துல இருப்பார், அவருக்கு பலி கொடுத்து அவரை திருப்திப்படுத்த மனிதர்கள் தான் மலை ஏறி போகணும் அப்படிங்கிற எண்ணம் தானே அப்போ அதிகமா இருந்துச்சு. மிக நுட்பமான கேள்வி இது. உண்மையிலேயே பண்டைய மத்திய கிழக்கு நாடுகளான பாபிலோன், எகிப்து போன்ற இடங்கள்ல இருந்த மத நம்பிக்கைகள் வந்து ரொம்ப வித்தியாசமானவை. அங்கிருந்த தெய்வங்கள், உதாரணத்துக்கு பாபிலோனிய தெய்வமான மார்துக் போன்ற தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களோட உழைப்பிலையும் அவங்க கொடுக்கிற பழிகளிலையும் வாழ்றதா மக்கள் நம்பினாங்க. ஓஹோ, கடவுளுக்கு பசிக்குது, மனிதன் தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் அங்க இருந்துச்சு. ஆனா இஸ்ரேலின் ஆண்டவர் மட்டும்தான், நீ என்னை தேடி வர வேண்டாம், உன்னால வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நானே உன்னை தேடி வர்றேன் அப்படின்னு சொன்னார். இது அந்த காலத்து மத நம்பிக்கைகள்ல வந்து ஒரு மாபெரும் புரட்சி. கடவுளே தன் மந்தைய தேடி சகதியிலையும் புதர்களிலையும் இறங்கி வர்றார் அப்படிங்கிறது மனிதர்கள் வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு அன்பு. நானே தேடி வருவேன், இத கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வருது. கண்டிப்பா. ஆனா இந்த தேடி வர்றது அப்படிங்கிறது எசேக்கியேல் காலத்துல வெறும் வார்த்தையா மட்டும் தானே இருந்துச்சு. இந்த வாக்குறுதியை ஆண்டவர் வந்து எப்படி எப்போ நிஜத்துல நிறைவேற்றினார்? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் தடமாறி போன பாவத்துல விழுந்த நம்ம தேடி எப்படி வந்தார்? அதற்கான முழுமையான பதில, முழுமையான காட்சியை நம்ம புதிய ஏற்பாட்டுல தான் பார்க்கிறோம். வார்த்தையானவர் வந்து மனிதராகி இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தாரே, அதுதான் அந்த தேடி வந்த நிகழ்வு. ஆமென். வாக்குறுதி கொடுத்தாரோ அது அப்படியே யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல இயேசு நிறைவேற்றி காட்டுறார். ஆமா, நானே நல்லாயன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, நானே நல்லாயன் அப்படின்னு இயேசு சொன்னது சும்மா ஒரு அழகான வார்த்தை இல்ல, அது எசேக்கியேல் இறைவாக்குக்கு கொடுக்கப்பட்ட நேரடி பதில். வாவ். எந்த தலைவர்கள் பலவீனமான ஆடுகளை தூக்கி எரிஞ்சாங்களோ அதே பலவீனமான ஆடுகளை தேடி போய் இயேசு தொட்டார். தொழுநோயாளிகளை தொட்டார், பாவிகளை தேடி போனார், கைவிடப்பட்டவர்களோடு சேர்ந்து உணவு உண்டார். இதுதான் வந்து ஒரு உண்மையான மேய்ப்பனின் அடையாளம். அவரோட அன்புல எந்த லாப நஷ்ட கணக்கும் இல்ல. அவர் ஆடுகளை தேடி வந்தது மட்டும் இல்லாம அந்த ஆடுகளுக்காக தன் உயிரையே சிலுவையில கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இதுல வந்து உச்சக்கட்டமான விஷயம். ஆமா, உயிரையே கொடுத்தார். கூலிக்கு வேலை செய்யற காவலாளி ஓனாய் வந்ததும் ஓடிடுவான், ஆனா நல்லாயன் வந்து தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். இது எவ்வளவு பெரிய தியாகம். உண்மைதான். சரி, இவ்ளோ ஆழமான வரலாற்று இறையியல் உண்மைகளை நம்ம பேசிட்டோம். இப்போ இத பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்களை நோக்கி ஒரு சிந்தனைய முன்வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே வெறும் வந்து சரித்திர தகவலா இருக்கக்கூடாது, அது நம்ம அன்றாட வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கணும் இல்லையா? ஆமா. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இறைவாக்கு நம்மை வந்து 2 விதமான கேள்விகளை கேட்க தூண்டுது. முதல் விஷயம், நாம எப்படிப்பட்ட மேய்ப்பர்களா இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல, அது நம்ம வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், திருச்சபையா இருக்கலாம், அங்க நாம வந்து சுயநலமா நம்ம தேவைகளை, நம்ம லாபத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? நம்ம கீழே இருக்கிறவங்கள வெறும் வளங்களா பாக்குறோமா? இல்ல மத்தவங்களை பேணி காக்கிற, காயப்பட்டவங்களுக்கு நேரம் ஒதுக்கி கட்டு போடுங்கிற ஒரு நல்ல மீட்பனா இருக்கிறோமா? ரொம்ப சரியான கேள்வி. ஒருவேளை நாம அதிகாரத்துல இருக்கிறவங்களா இருந்தா இந்த கேள்வி நம்ம மனசாட்சியை உழுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதே சமயம் இன்னொரு கோணத்திலே இது வந்து நம்ம பார்க்கணும். சொல்லுங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க அந்த சிதறடிக்கப்பட்ட காயப்பட்ட ஆடுகளா இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகளால அடிபட்டு ஏமாற்றப்பட்டு எந்த பக்கம் போறதுன்னு வழி அறியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நம்ப வச்ச மனிதர்கள் வந்து கைவிட்டிருக்கலாம், தலைவர்கள் ஏமாத்திருக்கலாம், ஏன் உங்க சொந்த பந்தங்களே உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னை தேடி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஆமாம். நீங்க எவ்வளவு தூரம் விலகி போயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இருள்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களை தேடி வந்து தன்னோட தோள்ல சுமந்துக்க இயேசு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், அவர் வந்து உங்க பெயர் சொல்லி அழைக்கும் போது அவர் சப்தத்துக்கு செவி சாய்க்கிறது மட்டும்தான். இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்கு ஒரு ஆழமான, அதே சமயம் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சவாலான கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை வந்து பல விஷயங்கள் பயமுறுத்தலாம்.
உங்களை ஒரு காட்டு விலங்கு போல் வேட்டையாடும் அந்த சுயநல எண்ணங்களிலிருந்தும் பாவ பழக்கங்களிலிருந்தும் மன அழுத்தங்களிலிருந்தும் உங்களை முற்றிலுமாக விடுவிக்க நல்லாயலாம் இயேசுவுக்கு இன்று நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா? அமேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு அனுமதி. அந்த நல்லாயன் உங்களை தேடி வரும்போது அவரோட சத்தத்தை கேட்டு உங்களோட காயங்களை காயப்படுத்தாம குணமாக்க வந்து அவர்கிட்ட உங்களை முழுமையா ஒப்படைக்க தயாரா இருக்கீங்களா? இதை நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா. ஒரு தேசத்தோட அரசனோ ராஜாவோ என் மக்களுக்கு நானே நேரடியா வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த முதல் வாசகத்தோட மைய கருத்து. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு நீங்க கலங்கி நிக்கிறப்போ ஆண்டவர் தாமே அந்த பொறுப்பை தான் கையில் எடுக்கிறார். மனித தலைவர்கள் கைவிடும்போது ஆண்டவரே நேரடியா வந்து நம்மளை பேணுவேன் அப்படிங்கிற உறுதிமொழி உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆறுதல். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியா? எந்த விதத்துல முரண்பாடா தெரியுது உங்களுக்கு? அதாவது ஆண்டவர் நேரடியா வந்து பொறுப்பெடுக்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது, எல்லாமே சுமூகமா நடக்கணும் தானே நாம எதிர்பார்ப்போம். ஆனா பதிலுரை பாடல்ல வர்ற திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம் வேறொரு யதார்த்தத்தை காட்டுதே. எந்த வரியில வச்சு அப்படி சொல்றீங்க? அந்த புகழ்பெற்ற வரியை எடுத்துக்கோங்க. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறை இல்ல. நீங்க கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எத்தனையோ குறைகளோடும் பொருளாதார போராட்டங்களோடும் உடல்நல பிரச்சனைகளோடும் நாம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்ல, வீட்டுல நிம்மதி இல்ல. உண்மைதான். இப்படி இருக்கும்போது தாவீது இவ்வளவு உறுதியா எனக்கு எதுவும் குறையில்லைன்னு சொல்றது கொஞ்சம் அநியாயமா படலையா? வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராத ஒருத்தர் எழுதின மாதிரி தானே இது இருக்கு. நீங்க கேக்குற அந்த கேள்வி ரொம்ப ஆழமானது. ஏன்னா தாவீது இத கஷ்டமே இல்லாத ஒரு சொகுசான அரண்மனையில உட்கார்ந்துகிட்டு எழுதல. அவர் வாழ்க்கையை புரட்டி பாத்தீங்கன்னா அவர் பல வருஷங்கள் காடுகளிலும் குகைகளிலும் தன் மாமனார் சவுல் கிட்ட இருந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சவர். ஆமா இல்ல, கண்டிப்பா. தாவீதுக்கு வாழ்க்கையோட இருண்ட பக்கங்கள் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ அவர் குறை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் உலக பொருட்களை பத்தியோ ஆடம்பரமான வாழ்க்கையை பத்தியோ பேசல. அப்போ வேற எந்த குறை அவர் இல்லைன்னு சொல்றார்? ஆன்மாவோட குறைய, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான வெற்றிடத்தை ஆண்டவர் நிரப்புறார் அப்படிங்கறத தான் அவர் அப்படி சொல்றார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கணும். பண்டைய காலத்துல இயேசு வாழ்ந்த அந்த மத்திய கிழக்கு நிலப்பரப்பு நம்ம இன்னைக்கு பாக்குற மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிற புல்வெளிகள் நிறைந்த பகுதி கிடையாது. அப்படி இல்லையா? இல்ல, அது பெரும்பாலும் பாறைகளும் மணலும் நிறைந்த ஒரு கரடு முரடான வறண்ட பகுதி. அங்க கொஞ்சம் புல் முளைச்சிருந்தாலும் அடுத்த மேய்ச்சல் நிலம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்படியா? நான் ஒரு பெரிய பச்சை பசுவும் புல்வெளியை தான் எப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஆடுகளுக்கு தாமாகவே உணவோ தண்ணீரையோ தேடி கண்டுபிடிக்கிற திறமை ரொம்ப குறைவு. மற்ற விலங்குகள் மாதிரி அதுங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு திறனும் கிடையாது. அப்போ ஆயன் என்பவர் வெறும் ஒரு வழிகாட்டி மட்டும் இல்ல, அவர் அந்த ஆடுகளோட மொத்த வாழ்வாதாரமும் அவர் தான். அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. அவர் இல்லைன்னா அந்த ஆடுகளால ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது. அவர் தான் அந்த ஆடுகளோட எல்லாமே. ஓஹோ. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த வசனத்துல வர்ற அமைதியான நீர்நிலைகள் என்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. அமைதியான நீர்நிலைகள். ஆமா, தண்ணீர்னாலே தண்ணீர் தானே. ஆனா ஏன் அமைதியான தண்ணீர்னு சொல்றாரு? ஏன்னா ஆடுகளோட இயல்பான மனநிலை எப்படி இருக்கும்னா, வேகமாக ஓடுற தண்ணீரை கண்டா அதுங்களுக்கு ரொம்ப பயம். நிஜமாவா? தண்ணிய பார்த்தா பயப்படுமா? ஆமா, அதாவது தம்பளி முடி தண்ணியில நனைஞ்சு கனமாகி தங்களை உள்ள இழுத்துட்டு போயிடுமோன்னு ஒரு இயல்பான தற்காப்பு உணர்வு அதுங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். தாகம் உயிரை எடுத்தாலும் சரி, வேகமா ஓடுற தண்ணியில ஆடுகள் குடிக்காது. அட கடவுளே, இது ரொம்ப புதிய தகவலா இருக்கே. அப்போ ஒரு நல்ல ஆயன் என்ன செய்வார்? ஆடுகளுக்கு தாகம் எடுக்குமே. நல்ல ஆயன் என்ன பண்ணுவார்னா, அந்த ஓடுற தண்ணீர்ல கற்களையும் மண்ணையும் வச்சு ஒரு சின்ன தடுப்பு மாதிரி உருவாக்குவார். அந்த நீரோட்டத்தை தடுத்து தண்ணீரை அமைதியா தேங்கி நிக்க வைப்பார். அவரே கைப்பட ஒரு சின்ன குளத்தை உருவாக்குவாரு. கரெக்ட். அப்போதான் ஆடுகள் எவ்வித பயமும் இல்லாம நிம்மதியா தண்ணீர் குடிக்கும். இந்த அக்கறை தான் ஆண்டவர் நம்முடைய சோர்வடைந்த ஆன்மாவுக்கு எப்படி புத்துயிர் அளிக்கிறாரு என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். இது கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆமா. நம்ம சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், வேலை பழு, குடும்ப பாரம், இது எல்லாம் அந்த வேகமா ஓடுற தண்ணீர் மாதிரி நம்மள பயமுறுத்தும். கண்டிப்பா. ஆனா ஆண்டவர் நமக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கறதில்ல, அதை நாம ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான அமைதியான சூழலையும் அவரே தன் கையால உருவாக்கி கொடுக்கிறார்.
மிகச்சரியான வார்த்தைகள். நம்ம ஆன்மா தாகம் தீர்த்துக்க ஒரு அமைதியான நீர்நிலை அவர் தயார் செய்றார். இது நிஜமாவே நம்ம ஆன்மாவுக்கு பெரிய புத்துயிர் கொடுக்குது. அருமையான இணைப்பு. ஆனா வாழ்க்கை எப்பவுமே அந்த பசும் புல்வெளியிலையும் அமைதியான நீர்நிலைகள்லயும் முடிஞ்சிடறது இல்ல. ஆமா, அங்கே இருக்க முடியாதே. ஆடுகள் அங்கேயே நிரந்தரமா தங்கிட முடியாது. பருவநிலை மாறும்போது அவற்றுக்கான அடுத்த மேய்ச்சல் நிலத்தை அடையணும்னா மலைகளையும் ஆபத்தான வழிகளையும் கடந்தே ஆகணும். கரெக்ட். மனித வாழ்வோட பயணமும் இதே மாதிரிதான். நாம ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சில இருட்டான வழிகளை கடந்தே ஆகணும். அங்கதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உன் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இத படிக்க ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு கவிதை மாதிரி. ஆனா நிஜ வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பள்ளத்தாக்குல நடக்கும்போது, அதுவும் இருட்டா இருக்கும்போது யாருக்குதான் பயம் இருக்காது? நிச்சயமா பயம் இருக்கும். திடீர்னு வேலை போயிடுச்சுனாலோ இல்ல ஒரு பெரிய வியாதி வந்து உடம்பு சரியில்லாம போனாலோ நம்மால எப்படி தைரியமா இருக்க முடியும்? சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்குன்னு சொல்றப்பவே உள்ளுக்குள்ள உதறல் எடுக்குதே. நம்மால உண்மையாவே அஞ்சாம இருக்க முடியுமா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப பிராக்டிக்கலான ஒண்ணு. பயம் வர்றது மனித இயல்புதான். ஆனா இங்க ஆசிரியர் ஒரு அழகான மொழி உத்தியை கையாள்றார். கவனிச்சிங்களா? மொழி உத்தியா? அது என்னது? அதாவது முதல் 3 வசனங்கள்ல ஆண்டவரை பத்தி பேசும்போது, அவர் என்னை பசும்புல்வெளியில் இளைப்பாரச் செய்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் அப்படின்னு தூரமா இருந்து பேசுற மாதிரி ஒரு வார்த்தை அமைப்பை பயன்படுத்துறார். ஓ ஆமா, தேர்ட் பர்சன்ல பேசுறார். கரெக்ட். ஆனா பள்ளத்தாக்குக்கு வந்த உடனே நீர் என்னோடு இருப்பதால் அப்படின்னு நேரடியா ரொம்ப நெருக்கமா கூப்பிடுறார். வாவ், நான் இது கவனிச்சதே இல்ல. நீர் என்னோடு இருப்பதால். அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ரகசியம். வாழ்க்கை நல்லபடியா வெளிச்சமா சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியா கொஞ்சம் முன்னாடி நடந்து போறார். நாம் அவரை பத்தி மத்தவங்க கிட்ட அவர் ரொம்ப நல்லவர்னு பெருமையா பேசுவோம். ஆனா இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல நாம நுழையும் போது, துன்பங்கள் வரும்போது அவர் நம்ம பக்கத்திலேயே வந்துடுறார். துன்பத்துல ஆண்டவர் நமக்கு இன்னும் எவ்வளவு நெருக்கமாகிறார் என்ற ஆழமான உண்மையத்தான் அந்த வார்த்தைகள் விளக்குது. இருள நமக்கு தேவையானது வெளிச்சத்தை விட நம்ம கைய பிடிச்சுக்கிற ஒருத்தரோட இருப்பு தான். சூப்பர். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை பத்தி பேசுறோம், ஆனா கஷ்டம் வரும்போதுதான் கடவுள்கிட்டே நேரடியா பேசுறோம். சரியா சொன்னீங்க. அந்த நேரத்துல அவர் எங்கேயோ மேல வானத்துல இல்ல, என் பக்கத்திலே என் கூடவே இருக்காருங்கிற அந்த உணர்வு தான் உண்மையிலே பயத்தை போக்குது. ஆமா. சரி, இப்போ இதுல வர அந்த கோலும் நெடுங்கழியும் பத்தி சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க சாதாரணமா ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. ஆனா இங்க கோல் நெடுங்கழின்னு 2 வெவ்வேறு ஆயுதங்களை சொல்றாரே. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னு அடிக்கிறதுக்கு, இன்னொன்னு வழி நடத்தவா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம்தான். பண்டைய காலத்துல ஒரு ஆயனோட கையில 2 விதமான உபகரணங்கள் எப்பவுமே இருக்கும். 2 உபகரணங்களா? ஆமா. ஒன்னு கோல், அதாவது தடி, இன்னொன்னு நெடுங்கழி, மேல வளைஞ்சிருக்கிற ஒரு நீளமான கம்பு. இந்த தடி எதுக்குன்னா அது ரொம்ப கனமா உறுதியா இருக்கும். தன்னோட ஆடுகளை தாக்க வர்ற ஓனாய், சிங்கம் மாதிரியான காட்டு விலங்குகளை அடிச்சு விரட்டுறதுக்கு பயன்படுற ஒரு ஆயுதம் அது. ஓ, அப்போ தடி எதிரிகளை தாக்க. ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா அது எதிரிகளிடமிருந்து ஆடுகளை காப்பாற்ற பயன்படுறது. அப்போ நெடுங்கழி அது எதுக்கு காப்பாற்ற பயன்படுது? அந்த வளைஞ்ச கம்பு எதுக்குன்னா சில சமயம் ஆடுகள் வழி தவறி ஏதோ ஒரு குழியிலையோ பள்ளத்திலேயோ விழுந்துடும், இல்லைன்னா முட்புதருக்குள்ள மாட்டிக்கிடும். ஆமா, அங்க போய் கையால் எடுக்க முடியாது. ஆமா. அப்போ அந்த வளைஞ்ச கம்பை விட்டு ஆட்டோட கழுத்துல மாட்டி மெதுவா தூக்கி வெளியே கொண்டு வருவாராயன். இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப கச்சிதமா பொருந்தும். எப்படி பொருந்தும்? ஆண்டவரோட தடி நம்மளை அழிக்க வர்ற ஆபத்துகளை தடுக்கும், ஒழுங்குபடுத்தும், அன்பிற்கு அடையாளம். நெடுங்கழி நாமளே அறியாம பாவம் என்கிற குழியில விழும்போது நம்மளை மீட்கிற அவரோட கிருபைக்கு அடையாளம். இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். பல நேரங்கள்ல நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, கடவுள் கையில இருக்கிற தடி நம்மள தண்டிக்கிறதுக்காக வச்சிருக்காருன்னு நினைச்சு பயப்படுறோம். ஆமா, நிறைய பேர் அப்படி தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தடிங்கிறது எதிரிகள் கிட்ட இருந்து வர்ற ஆபத்தை தடுக்குது. நெடுங்கழிங்கிறது நாமளே தப்பு பண்ணி குழியில விழும்போது நம்மள தூக்கி விடுது. ஆக மொத்தம் ஆண்டவரோட கோலும் நெடுங்கழியும் நம்மள பாதுகாக்கிறதுக்கும் தேற்றுவதற்கும் தான் இருக்கு. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த இருண்ட பள்ளத்தாக்கு கடந்த பிறகு ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது வாசகத்துல. ஆமா, அடுத்த வசனத்துல உருவகமே மாறிடுது. கரெக்ட். இதுவரைக்கும் ஒரு காடு பள்ளத்தாக்குன்னு போடிக்கிட்டு இருந்த பயணம் இப்போ ஒரு கூடாரத்துக்குள்ள நுழையுது. இதுவரைக்கும் ஆயன் ஆடுன்ற நிலையில் இருந்த உறவு மாறி
இப்போ ஆண்டவர் ஒரு விருந்தளிக்கும் புரவலராகவும் நாம விருந்தினராகவும் மாறுறோம். திருப்பாடல் 23:5 பாருங்க. ஆமா, நான் படிக்கிறேன். எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இதுல அந்த ஆயன் ஆடு ஒப்பீடு மறைஞ்சு நாம ஒரு மிகச்சிறப்பான மரியாதைக்குரிய ஆள் மாதிரி ஒரு பெரிய விருந்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு காட்சி என் கண் முன்னாடி அப்படியே படமா விரியுது. ஆமா, பண்டைய காலத்துல இந்த விருந்தோம்பல் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒண்ணு. அப்படியா? எப்படிப்பட்ட கலாச்சாரம் அது? பாலைவன பகுதியில பயணம் செய்யற ஒருத்தரை தான் கூடாரத்துல விருந்தினரா ஏத்துக்கிட்டா அந்த விருந்தினருக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பது அந்த புரவலரோட தலையாய கடமை. தான் உயிரை கொடுத்தாவது விருந்தினரை காப்பாற்றுவார்கள். ஓ, அவ்வளவு முக்கியமா விருந்தினர்கள்? கண்டிப்பா. அப்ப எதிரிகளின் கண்முன்னே விருந்து வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எதிரிகள் உன்னை அழிக்க துரத்திக்கிட்டு வந்திருக்கலாம், ஆனா நீ என் கூடாரத்துக்குள்ள வந்துட்ட, என் பாதுகாப்புல இருக்கிற உன்னை அவங்களால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் தர்றார். வாவ்! அப்போ இதோட உண்மையான அர்த்தம் எதிரிகளை அழிப்பது கிடையாது, எதிரிகள் கண் முன்னாடியே நம்மை வாழ வைப்பதுதான். சரியா சொன்னீங்க. சரி, அந்த தலையில நறுமண தைலம் பூசுவது ஒரு சாதாரண விருந்தினருக்கு செய்யறது இல்லையே? கண்டிப்பா இல்ல. யாரோ ஒரு வழிபோக்கனுக்கு தலையில நறுமண தைலம் பூச மாட்டார்கள். அது அந்த விருந்தினரை எவ்வளவு ஸ்பெஷலா எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். ஒரு மிக சிறப்பு வாய்ந்த அரசருக்கு நிகரான விருந்தினருக்கு மட்டும்தான் அந்த மரியாதை கிடைக்கும். ஆண்டவர் நம்மை ஒரு சாதாரண ஆளாக பார்க்கல, தன் வீட்டுக்கு வந்த ஒரு மிக முக்கியமான விருந்தினராக பார்க்கிறார். இது அப்படியே நம்ம இன்றைய நவீன வாழ்வியலோட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கு. எப்படி பொருத்தி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், நம்மளை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள், சில பொறாமை கொண்ட உறவுகள், சுருக்கமா சொல்லணும்னா ஒரு மோசமான நச்சுத்தன்மை வாய்ந்த சூழல்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது நிஜம்தான். இவங்க எல்லாரும் தான் நம்ம கண்முன் இருக்கிற எதிரிகள். நாம அவங்கள பார்த்து பயந்து ஓடணும்னு ஆண்டவர் சொல்லல. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் நமக்கு அளிக்கும் ஆசீர்வாதத்தை, அந்த நிரம்பி வழியும் பாத்திரத்தை அவங்களால எந்த காரணத்தை கொண்டும் தடுக்கவே முடியாது. மிக அருமையாக இதை பொருத்தினீர்கள். நாம எதிரிகளை பார்த்து பயந்து ஒழிய வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு அந்த எதிரிகள் மத்தியிலே ஒரு மாபெரும் விருந்து வைக்கிறார். அந்த தைரியம் நமக்குள்ள வந்தாலே பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும். ஆமா, கரெக்ட். அதை தொடர்ந்து வர்ற 6வது வசனத்துல, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இது நிறைய பேரு எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாம இறந்ததுக்கு பிறகு சொர்க்கத்துல கிடைக்க போறத மட்டும்தான் குறிக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, இந்த வசனம் சொல்ற உண்மையான அர்த்தம் அதுதானா இல்ல வேலையா? அதுதான் நாம திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புரிதல். ஆண்டவரின் இல்லத்தில் வாழ்வது என்பது ஏதோ இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இறந்ததுக்கு பிறகு கிடைக்க போகிற வாழ்க்கை மட்டுமல்ல. ஓஹோ, அருள் நலமும் பேரன்பும் ஏதோ வானத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒண்ணும் இல்ல. அது நம்மளை தேடி வந்து நம்மளை சுற்றிலும் அரணாக புடை சூழ்ந்து வருது. அந்த இருண்ட பள்ளத்தாக்குல நம்ம கைப்பிடிச்சு நடந்து நம்மள பாதுகாத்து இப்போ ஒரு பெரிய விருந்துல நிரம்பி வழியும் பாத்திரத்தோட நம்மள உட்கார வச்சிருக்கிற அந்த ஆயனோட அன்பை நினைக்கும் போதே மனசு ரொம்ப நெகிழுது. நாம தனி மரமா இல்ல, ஆண்டவரோட சொந்த இல்லத்துல அவரோட முழு பராமரிப்புல இருக்கோங்கிற ஆழமான உண்மையை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஆம், அன்பான நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று உங்களை அச்சுறுத்தும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடன் கைகோர்த்து நடக்கும் ஆயனை நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த எதிரிகளின் கண்முன்னே ஆண்டவர் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த மாபெரும் விருந்தில் கலந்து கொள்ள நீங்கள் தயாரா? இத கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக ஆழமான ஒரு கேள்வி. நம்ம சிந்தனையில இது கண்டிப்பா எப்பவும் இருக்கணும். ஆமாம், பல நேரங்கள்ல நாம கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் என்ன விட்டு போயிட்டாரோன்னு சந்தேகப்படுவோம். ஆனா அவர் இருள் சூழ் பள்ளத்தாக்குலயும் நம்ம கூடவே நடக்கிறார் அப்படிங்கிற திருப்பாடல் காட்டும் இந்த நல்ல ஆயனின் உருவகம் ரொம்ப ஆழமானது. ஆமா, சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைய, அதாவது நம்மள எப்படி நடத்துறார்? அவர் என்ன விதிகளை பின்பற்றார்? இத பத்தி தான் நற்செய்தி வாசகம் ரொம்ப தீவிரமா அலசுதுன்னு நினைக்கிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல வர திராட்சை தோட்ட வேலையாட்கள் நிகழ்வு. ஆமா,
ஆண்டவருடைய ஆளுகை அப்படிங்கிறது உலகத்தோட லாஜிக்கை எப்படி சுக்குநூறா உடைக்குது அப்படிங்கறத இந்த நிகழ்வை விட சிறப்பா எந்த இடத்துலயும் சொல்லிட முடியாது. இப்போ இந்த வாசகத்துல இயேசு விண்ணரச ஒரு திராட்சை தோட்டத்து நிலக்கிழாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு இல்லையா? ஆமாம். இந்த நிலக்கிழார் வந்து காலையில வேலைக்கு ஆட்களை கூப்பிடுறாரு, அப்புறம் மத்தியானம் கூப்பிடுறாரு, சாயங்காலமும் கூப்பிடுறாரு, கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்குறாரு. இதை நாம வந்து ஒரு மேலோட்டமா படிக்கும்போது இது என்ன லாஜிக் அப்படின்னு தோணும். ஆனா இதுக்குள்ள இறங்கி அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். இந்த நிலக்கிழார் ஏன் இப்படி ஒரு விசித்திரமான ஒரு மேனேஜ்மெண்ட் முறையை ஃபாலோ பண்ணார்? அதை புரிஞ்சுக்க நம்ம முதல் நூற்றாண்டு யூத கலாச்சாரத்தோட சந்தை வெளிக்கு, அதாவது அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போகணும். ஓ, அந்த காலத்து மார்க்கெட்டா? ஆமா. இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி அன்னைக்கு வந்து அந்த 9 to 5 நிரந்தர வேலைகளோ இல்ல மாசச்சம்பளமோ கிடையாது. பலரும் தினக்கூலிகளா தான் இருந்தாங்க. அப்போ டெய்லி வேலை தேடணுமா? கண்டிப்பா. இந்த சந்தை வெளி அப்படிங்கிறது ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய இடம். அதிகாலையிலேயே, அதாவது சூரியன் உதிக்கிற நேரத்திலேயே வேலை தேவைப்படுற கூலி ஆட்கள் எல்லாரும் அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. விவசாய நிலம் வச்சிருக்கவங்க, திராட்சை தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாம் அங்க வந்து தங்களுக்கு தேவையான ஆட்களை ஒப்பந்தம் பேசி கூட்டிட்டு போவாங்க. ஓகே, இது வந்து இப்ப நம்ம ஊர்ல கூட நடக்குமே. காலையில 7 மணிக்கெல்லாம் சில இடங்கள்ல கொத்தனார், சித்தாள் வேலைக்கு போறவங்க தங்களோட அந்த ஆயுதங்களோட நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. வண்டி வந்து அவங்கள ஏத்திட்டு போகும். ஒருவேளை அதே மாதிரி ஒரு செட்டப் தானே இதுவும்? எக்ஸாக்ட்லி அதே செட்டப் தான். ஆனா அங்க இருந்த வறுமையும் பொருளாதார நிலைமையும் வந்து ரொம்பவே மோசமானது. அந்த தொழிலாளிகளோட ஒரு நாள் வாழ்வாதாரமே அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாள் கூலிய நம்பிதான் இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த சேமிப்பும் கிடையாதா? எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுல அடுப்பே எரியாது, குடும்பமே பட்டினி கிடக்கணும். இது ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம். இந்த இடத்துலதான் அந்த வாசகத்துல வர ஒரு தெனாரியம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஆமா, இங்க தெனாரியம் பத்தி நான் கூட படிச்சிருக்கேன். இது சும்மா ஒரு நாணயம் மட்டும் கிடையாது இல்லையா? ஒரு சாதாரண விவசாய கூலியாளரோட ஒரு நாள் முழு ஊதியம், சரிதானே? மிகச்சரி. ஒரு தெனாரியம் இருந்தாதான் ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு தேவையான உணவை வாங்க முடியும். அது வெறும் பாக்கெட் மணி கிடையாது, அது அவங்களோட சர்வைவல் மணி. ஓகே, அதை வச்சுதான் குடும்பமே நடக்கணும். ஆமா. அதனாலதான் அந்த நிலக்கிழார் அதிகாலையில 6 மணிக்கு சந்தை வெளிக்கு போறார். அங்க இருக்கிற ஆட்களை பார்த்து, என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போங்க, நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலியாக கொடுக்கிறேன்னு ஒரு ஒப்பந்தம் பேசி அவங்கள அனுப்புறார். ஓகே, இப்ப காலையில 6 மணிக்கு வேலைக்கு ஆள் எடுத்தாச்சு. அவங்க காட்டுக்கு போய் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இந்த விஷயம் முடிஞ்சிருக்கணுமே. ஆனா அந்த நிலக்கிழார் திரும்ப காலை 9 மணிக்கு சந்தை வெளிக்கு போறார். ஆமா. அப்புறம் நண்பகல் 12 மணிக்கு போறாரு. திரும்ப பிற்பகல் 3 மணிக்கும் போறாரு. ஏன் கடைசியா மாலை 5 மணிக்கு கூட வெளியே போய் ஆட்களை வேலைக்கு கூட்டு வர்றாரு? எனக்கு வந்து இதுதான் புரியல. ஒரு வேலைக்கு எவ்வளவு ஆட்கள் தேவைன்னு காலையிலேயே கணக்கு பண்ணி மொத்தமா எடுத்திருக்கலாமே. ஏன் இப்படி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க போய் ஆட்களை சேர்க்கணும்? இதுல வந்து 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் விவசாயம் சார்ந்த ஒரு நெருக்கடி. குறிப்பா திராட்சை அறுவடை நேரத்துல பழங்கள் நல்லா பழுத்து தொங்கும் போது திடீர்னு மழை வந்தாலோ இல்ல கடுமையான வெயில் அடிச்சாலோ பழங்கள் எல்லாம் வீணாயிடும். ஓ, அப்ப சீக்கிரம் அறுவடை பண்ணணும். ஆமா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறுவடையை முடிக்கணும். ஆட்கள் பத்தலன்னா திரும்ப திரும்ப போய் கூட்டிட்டு வர்றது அந்த காலத்துல ரொம்ப யதார்த்தமான ஒண்ணுதான். சரி, ஓகே. அப்போ 2வது காரணம் என்ன? 2வது காரணம் தான் ரொம்ப ஆழமானது. நிலக்கிழர் மாலை 5 மணிக்கு சந்தை வெளிக்கு போகும்போது அங்க சில பேர் சும்மா நின்னுட்டு இருக்காங்க. அவர் அவங்கள பார்த்து, ஏன் பகல் முழுவதும் வேலை செய்யாம சும்மா நிற்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அவங்க சொல்ற பதில் வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கும். எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்க, காலையில 6 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஒரு 11 மணி நேரமா யாராவது ஒருத்தர் வந்து நம்மள வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போக முடியுமான்னு ஒரு பெரிய ஏக்கத்தோட நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட அந்த தவிப்பை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. அந்த தவிப்பை அந்த நிலக்கிழார் முழுமையா உணர்றார். மாலை 5 மணிக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்கறதால அந்த திராட்சை தோட்டத்துல ஒன்னும் பெரிய அறுவடை நடந்துட போறதில்ல. வெறும் 1 மணி நேரம் தான் வெளிச்சம் இருக்கும். ஆமா, 5 மணினா சீக்கிரம் இருட்டிடுமே. இருட்டிடும். ஆனா அந்த நிலக்கிழார் வந்து அவங்களோட உழைப்பை மட்டும் பார்க்கல, அவங்களோட தேவையையும் பார்க்கறாரு. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களும் போய் சாப்பாடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த மனிதநேயம் தான் அவர் 5 மணிக்கும் வேலைக்கு ஆட்களை எடுக்க வைக்குது. ஆனா பாருங்க, பிரச்சனை ஆரம்பிக்கிறதே இங்கதான். எப்படி?
இப்போ வேலை முடிஞ்சதும் மாலை நேரத்துல சம்பளம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும். யூத சட்டப்படி தினக்கூலிகளுக்கு அன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள சம்பளம் கொடுத்துடணும். லேவியர் புத்தகத்துல கூட இத பத்தி ஒரு சட்டம் இருக்குல்ல? ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. லேவியர் 19:13 கூலியாளின் கூலியை விடியற்காலை வரை உன்னிடமே வைத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அன்னைக்கு உழைச்ச கூலிய அன்னைக்கே கொடுக்கணும். ஓகே. அதன்படி நிலக்கிழார் தன்னோட மேற்பார்வையாளரை கூப்பிட்டு சம்பளம் கொடுக்க சொல்றார். ஆனா அவர் அந்த சம்பளம் கொடுத்த விதம்தான் அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரத்தையும் உருவாக்குது. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில வந்தவர்கள் தொடங்கி முதலில் வந்தவர்கள் வரை கூலி கொடும் அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த 5 மணிக்கு வந்தவங்க வரிசையில முன்னாடி போய் நிக்கிறாங்க. வெறும் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலக்கிழார் 1 தெனாரியம் கொடுக்கிறார். அதாவது ஒரு நாள் முழு சம்பளத்தையும் கொடுக்கிறார். இது அந்த 6 மணிக்கு வந்தவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மைண்ட்ல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கும்? ஐயோ, அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கணக்கே ஓடிட்டு இருந்திருக்கும். வெறும் 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கே 1 தெனாரியம் கொடுத்தாருன்னா நம்ம காலையில 6 மணில இருந்து 12 மணி நேரம் உழைச்சிருக்கோம். அப்ப நமக்கு கண்டிப்பா 12 தெனாரியம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய போனஸாவது கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்ப பல மடங்கு எகிரிடுச்சு. அது மனுஷ இயல்பு தானே. நான் கூட அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படித்தான் கணக்கு பண்ணியிருக்கேன். சரி, அவங்க முறை வருது. நிலக்கிழார் அவங்களுக்கும் அதே 1 தெனாரியம் தான் கொடுக்கிறார். இப்போ அவங்க சார்பா நான் ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. காலையில 6 மணில இருந்து கடும் வெயில்ல, அதாவது பாலைவனம் மாதிரி சுட்டரிக்கிற அந்த மத்தியான வெயில்ல 12 மணி நேரம் உடம்ப வருத்தி உழைச்சவங்க எங்க இருக்காங்க? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே மாலை 5 மணிக்கு அந்த வெயில் தணிஞ்ச பிறகு சில்லுன்னு காத்து வீசுற நேரத்துல ஜாலியா 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்க எங்க இருக்காங்க? 2 பேருக்கும் ஒரே கூலி அப்படிங்கிறது அவங்க உழைப்ப அவமதிக்கிற ஒரு செயல் இல்லையா? நீங்க கேக்குறது புரியுது. இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனில இப்படி ஒரு சம்பள முரண்பாடு இருந்தா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல பெரிய புகாரை கொடுத்திருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி ஸ்ட்ரைக்கே பண்ணிருப்பாங்க. இது அநியாயம். அவங்க முணுமுணுத்ததுல 100% நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். மனித நீதியின்படி, மனிதர்களோட அந்த பொருளாதார சட்டங்களின்படி, தொழிலாளர் உரிமைகளின்படி பார்த்தா அந்த 12 மணி நேரம் வேலை செஞ்சவங்களோட கோபம் 100% நியாயமானது. ஆமா, நியாயம் தானே. அவங்க முணுமுணுத்ததுல எந்த தப்பும் இல்ல. பகல் முழுவதும் வேவை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி அன்னைக்கு முதல்ல இந்த நிகழ்வை கேட்ட யூதர்களுக்கும் ரொம்ப நியாயமா தான் பட்டுச்சு. ஏன் இன்னைக்கு இதை படிக்கிற நமக்கும் அப்படிதான் படுது. அப்போ ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான, அதாவது தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிரான ஒரு உதாரணத்தை விண்ணரசுக்கு ஒப்பிட்டு சொல்றார்? அவர் என்ன சொல்ல வர்றார் இது மூலமா? இங்கதான் நாம ஒரு விஷயத்த மாத்தணும். நாம நம்மளோட அந்த மனித கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு ஆண்டவரோட பார்வையை புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். நிலக்கிழார் அந்த முணுமுணுத்தவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கவனிங்க. தோயரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒப்புக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை எடுத்துக்கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்றார். நிலக்கிழார் எந்த இடத்துலயும் மோசடி செய்யல. ஓ, அவர் ஒப்பந்தத்தை மீறலன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. 6 மணிக்கு வந்தவங்க கிட்ட 1 தெனாரியம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பேசப்பட்டுச்சு. அது அவரு எந்த குறை வைக்காம நேர்மையா கொடுத்துட்டார். சரி, ஒப்பந்தப்படி அவர் நியாயமா நடந்துகிட்டாருன்னு நாம ஒத்துக்கலாம். ஆனா அந்த 5 மணிக்கு வந்தவங்களுக்கு 1 தெனாரியம் கொடுத்தது எந்த விதத்துல நியாயம்? அவங்க 1 மணி நேரம் தானே வேலை செஞ்சாங்க. அதுதான் இந்த வாசகத்தோட ஆணிவேர். அந்த 6 மணிக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க உழைப்புக்கான கூலி. அது நியாயம். ஓகே, நியாயம். ஆனா கடைசியில் 5 மணிக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டது உழைப்புக்கான கூலி அல்ல. அது நிலக்கிழாரோட அருள் அல்லது கருணை. ஓ, அப்போ நியாயம் வேற, அருள் வேறன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நியாயம் அப்படிங்கிறது ஒருத்தர் தன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி தனக்கு உரியதை பெற்றுக்கொள்வது. ஆனா அருள் அப்படிங்கிறது எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தருக்கு இலவசமாக அன்பின் அடிப்படையில கொடுக்கப்படுவது. வாவ், தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் அருள். ஆமா, அந்த 5 மணி ஆட்களுக்கு 1 தெனாரியம் வாங்குற அளவுக்கு உழைப்போ தகுதியோ கிடையாது. ஆனா அவங்களுக்கும் பசி இருக்கு, குடும்பம் இருக்குங்கிற அந்த மனித நேயம் தான் அந்த நிலக்கிழார அப்படி செய்ய வைக்குது. நிலக்கிழார் அவங்களோட தகுதிய அளக்கல, அவங்களோட தேவைய அளந்திருக்கார்.
அதாவது ஆண்டவரோட கணக்கு வழக்குகள் வந்து நம்மளோட தகுதி, திறமை, சீனியாரிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி இல்ல, அவருடைய எல்லையெல்லாம் அருளை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அதனாலதான் நிலக்கிழார் 15வது வசனத்துல ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். ஒட்டுமொத்த திருவிவிலியத்திலேயே இது வந்து ஒரு புரட்சிகரமான கேள்வி. என்ன கேள்வி அது? நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஆண்டவருடைய இரக்கத்தை மனிதர்களாகிய நாம வந்து நமது குறுகிய நியாய தராசை கொண்டு அளக்க கூடாது. உலகத்தோட நீதி எப்பவுமே தகுதி அடிப்படையில இயங்குது. ஆமா, நீ இவ்வளவு படிச்சிருக்க, உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். நீ இவ்ளோ உழைச்சிருக்க, உனக்கு இந்த சம்பளம் அப்படிங்கிறது உலகம். ஆனா விண்ணரசு அப்படிங்கிறது அருள் அடிப்படையில இயங்குது. அங்க தகுதிக்கு வேலை இல்ல, ஆண்டவரோட அன்புக்கு தான் வேலை. இது அப்படியே நாம வந்து நம்ம இன்றைய நவீன ஆன்மீக வாழ்வியலோடு பொருத்தி பார்த்தா நெத்தி அடியில அடிச்ச மாதிரி நிறைய உண்மைகள் புரியுது. பல நேரங்கள்ல நாம நம்மள அந்த காலையில 6 மணிக்கு வந்த வேலையாட்கள் மாதிரி நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஒரு ஆன்மீக சீனியாரிட்டி வந்து நமக்குள்ள வந்துருது. கண்டிப்பா. திருச்சபையிலையும் சரி, நம்ம அன்றாட வாழ்வுலையும் சரி, இந்த மனநிலை பலருக்கு இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஆண்டவரை தேடுறேன், ஒரு வாரம் கூட தவறாம நான் வந்து கோயில் கூட்டங்களுக்கு போறேன், நான் தசம பாகம் கொடுக்கறேன், நோன்பு இருக்கேன், மணிக்கணக்கா ஜெபம் செய்றேன், எல்லா நற்காரியங்களையும் செய்றேன் அப்படின்னு ஒரு பட்டியல் நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆமா, அந்த பட்டியலோட நாம நிம்மதியா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா திடீர்னு ஒருத்தர் நேத்து வரைக்கும் ரொம்ப தப்பான வழியில போயிட்டு பல பாவங்களை செஞ்சுட்டு இன்னைக்கு மனம் திரும்பி வராருன்னு வச்சுப்போம். அவருக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது, அவர் குடும்பம் நல்லா இருக்கும்போது, அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் போது நம்ம மனசு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது? நான் இவ்வளோ வருஷமா உத்தமனா இருக்கேன், எனக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட ஆண்டவர் மாத்தல, நேத்து வந்தவன் அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனா ஆண்டவர் அவனுக்கு இவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு நம்மில் பலரும் முணுமுணுக்கிறோம். ஆமா, அப்படியே அந்த 6 மணி வேலையாட்கள் மாதிரி நாமளும் கோவப்படுறோம். அதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போராட்டம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியோ இல்ல ஒரு கார்ப்பரேட் பாஸ் மாதிரியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏடிஎம் மிஷின் கரெக்டான வார்த்தை. ஆமா, நான் இவ்ளோ ஜெபம் போட்டேன், எனக்கு இவ்ளோ ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு நாம நற்செயல்களை ஒரு வியாபாரம் மாதிரி ஆண்டவர்கிட்ட காட்டுறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம செய்யற எந்த நல்ல காரியமும் ஆண்டவரை நமக்கு கடனாளி ஆக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொன்னும் அவருடைய இலவசமான கொடை. அப்போ ஒரு கேள்வி வருது, நாம வந்து செஞ்ச நற்செயல்களுக்கு எந்த பலனும் இல்லையா? நாம எதுக்கு நல்லவங்களா வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமே. நாம நல்லவங்களா வாழ்றதும் ஜெபம் செய்யறதும் ஆண்டவர்கிட்ட இருந்து கூலியை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அவருடைய அன்பை உணர்ந்ததால அந்த அன்புக்கு நன்றி செலுத்துற விதமா செய்யணும். முதலாவது வந்த வேலையாட்கள் உழைச்சாங்க, ஆனா அவங்க மனசுல ஒரு வியாபார நோக்கம் இருந்துச்சு. ஆமா, ஒரு கணக்கு இருந்துச்சு. தகுதி அடிப்படையில உரிமையோடு ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து தகுதியை தாண்டி அருள் புரிபவர். அவர்தான் விரும்பியதைத்தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கும் உரிமை கொண்டவர். அதனாலதான் இயேசு இந்த வாசகத்தோட முடிவுல கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் அப்படின்னு ஒரு பெரிய இடிய போடுறாரு. இந்த வசனத்தை வந்து நான் இப்ப வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். நாம பல நேரங்கள்ல நான் 6 மணிக்கு வந்தமே, எனக்கு நிறைய உரிமை இருக்கு அப்படின்னு நினைச்சு பெருமைப்படுறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம நிலைமை என்ன தெரியுமா? சொல்லுங்க. நாம் எல்லாருமே அந்த மாலை 5 மணிக்கு வந்த வேலையாட்கள் தான். எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மை. ஆண்டவருடைய அருள் மட்டும் இல்லைன்னா, அவருடைய இரக்கம் மட்டும் நம்ம மேல படலைன்னா, நம்ம எல்லாருடைய நிலைமையும் அந்த சந்தை வெளியில ஒண்ணும் இல்லாம வந்து வெறுங்கையோட நிக்கிற அந்த 5 மணி ஆட்களோட நிலைமை தான். நம்ம தகுதியை வச்சு நம்ம நிலைவாழ்வுக்குள்ள நுழையவே முடியாது. எல்லாமே அவருடைய கொடை தான். அது 100% உண்மை. ஆண்டவரின் பார்வையில எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்க 30 வருஷமா திருச்சபைக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல சிலுவையில தொங்குன அந்த கல்வனை போல கடைசி நிமிஷத்துல ஆண்டவரை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கிற அந்த நிலை வாழ்வு அப்படிங்கிற தெனாரியம் எல்லாருக்கும் சமமானதுதான். நம்ம மனித நீதியை வச்சுக்கிட்டு ஆண்டவரோட தெய்வீக இரக்கத்தை நம்ம ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது. ரொம்ப ஆழமான சிந்தனைகள். இன்னைக்கு இந்த வாசகத்தை அலசுனதுல இருந்து எனக்கு ஒரு புது கேள்வி மனசுல வந்திருக்கு. நாம எப்பவுமே நம்மள அந்த வேலையாட்கள் இடத்துல வச்சுதான் பாக்குறோம். நான் 6 மணிக்கு வந்தவனா இல்ல 5 மணிக்கு வந்தவனான்னு. ஆமா, அது இயல்புதான். ஆனா பாருங்க, இன்னைக்கு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி வேற ஒரு கோணத்துல யோசிப்போம். ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்மள அந்த திராட்சை தோட்டத்து நிலக்கிழார் இடத்துல உட்கார வச்சா நாம எப்படி நடந்துப்போம்? நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நாம மத்தவங்களோட பழகும்பொழுது நாம அந்த 6 மணி வேலையாட்கள் மாதிரி வெறும் நியாயத்தை மட்டும் புடிச்சிட்டு தொங்குறோமா? இவன் தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு மன்னிப்பே கிடையாது, இவன் இதை செஞ்சாதான் நான் உனக்கு இதை செய்வேன்னு கணக்கு பாக்குறோமா? நிறைய பேர் அப்படிதான் பண்றோம். அல்லது
அந்த நிலக்கிழாரை போல மத்தவங்களோட தகுதியை பார்க்காம அவங்களோட தேவையை பார்த்து அவங்களுக்கு கருணையும் அருளும் காட்டுறோமா? ஆண்டவர் நமக்கு இலவசமா கொடுத்த அந்த இரக்கத்தை நம்ம மத்தவங்களுக்கும் இலவசமா கொடுக்க பழகுறோமா? இதுதான் இன்னைக்கு நமக்கான மிகப்பெரிய சவால். மிக சிறப்பான ஒரு நிறைவு சிந்தனை. ஆண்டவருடைய தாராள குணத்தை நாமும் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. இத பத்தி 2025ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி திருத்தந்தை 14ஆம் லியோ ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு? அந்த திருத்தந்தை சொல்றார், அந்த நில உடைமையாளர் அநீதியானவர் அல்ல, அவர் தாராள குணமுள்ளவர் அப்படின்னு. தாராள குணமுள்ளவர். அதாவது ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்வதற்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையான விஷயத்தை கொடுக்க விரும்புறார். காலையில வந்தவங்களுக்கும் அந்த ஒரு தினாரியம் தேவை, சாயங்காலம் வந்தவங்களுக்கும் அந்த ஒரு தினாரியம் தேவை. கரெக்ட். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு போடும்போது, இவன் இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை செஞ்சான், அதனால இவனுக்கு 4 இட்லி, இவன் ஒண்ணுமே செய்யல அதனால இவனுக்கு வெறும் தண்ணி தான் அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டார். பசி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை நேசிப்பாரோ அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா காலையில வந்தவங்களுக்கு நில உடைமையாளர் எந்த அநீதியும் செய்யல. அவங்களுக்கு பேசப்பட்ட ஒரு தினாரியம் சரியா கொடுக்கப்பட்டுச்சு. ஆமா. ஆனா அவங்க பிரச்சனை என்னன்னா, அந்த கடைசியா வந்த ஏழை தொழிலாளி மேல முதலாளி காட்டின கருணைய பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பதிலா தங்கள அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமப்பட்டாங்க. அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு இல்லாத தகுதி அப்படிங்கிற அந்த ஈகோ தான் அவங்கள அந்த முதலாளியோட தாராள குணத்தை புரிஞ்சுக்க விடாம தடுத்துருச்சு. உண்மைதான். அது மட்டும் இல்லாம காலையில வந்தவங்க அந்த நில உடைமையாளரோட தோட்டத்துல வேலை செஞ்சதையே ஒரு பெரிய பாரமா சுமையா நினைச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு காலையிலேயே வேலை கிடைச்சது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க சந்தையில நின்று அவமானப்பட வேண்டியதில்லை, பசிய பத்தின பயம் அவங்களுக்கு இல்லை. ஆனா அதை புரிஞ்சுக்காம ஆண்டவரோட கிருபைய ஒரு கூலி மாதிரி அவங்க கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கத்து கொடுக்குது. ஆண்டவரோட கிருபைங்கிறது நம்ம சம்பாதிக்கிற கூலி இல்ல, அது அவர் இலவசமா தர பரிசு. ஒருவேளை ஆண்டவர் உலகத்தோட அந்த HR மேனேஜ்மெண்ட் படி நம்மளை அளக்க ஆரம்பிச்சார்னா, நீங்களும் நானும் யாருமே அந்த ஒரு தினாரியத்துக்கு தகுதியானவங்க கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நாம எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறோம் அப்படிங்கறத வச்சு ஆண்டவர் நமக்கு கிருபைய அளந்து தர்றதில்ல. அது அவருடைய அளவற்ற அன்பு. நாம நம்ம வாழ்க்கையில எந்த வயசுல எந்த நேரத்துல அவ பக்கம் திரும்பினாலும் அவர் தன்னுடைய முழு மிலை வாழ்வையும், அதாவது தன்னுடைய அரசியே நமக்கு கொடையா கொடுக்க தயாரா இருக்கார். கண்டிப்பா. ஆண்டவர் எந்த ஒரு தரவரிசையும் போடுறது கிடையாது. நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு 5 மணி நேரத்து தொழிலாளி மாதிரி சந்தையில அனாதியா நின்னாலும் ஆண்டவர் உங்களை தேடி வர தயாரா இருக்காரு. மனித தலைவர்களைப் போல அவர் தன்னலத்துக்காக உங்களை சுரண்ட மாட்டார். தாவீது சொன்னது போல அந்த இருள் சூழ் பள்ளத்தாக்குல உங்கள் கையை பிடிச்சு நடத்துவார். நேர்களே, மன்னிக்கணும், உங்களுக்கு இதை நான் நேரடியா சொல்றேன். இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு முழுமையான ஆழமான பார்வையை தந்திருக்கு. நம்ம எசேக்கியேல் வாசகத்துல பார்த்த மாதிரி நம்மை தவறாக வழி நடத்துற, சுயநலமா யோசிக்கிற உலக தலைவர்கள் மத்தியில ஆண்டவரே நேரடியாக வந்து நம்மை பேணுவேன் என்று ஒரு அற்புதமான வாக்குறுதியை தர்றார். ஆமா. திருப்பாடல்கள்ல நாம பார்த்தபடி அவர் நம்மோடு இருள் சூழ் பள்ளத்தாக்களும் நடந்து வந்து நம் ஆன்மாவுக்கு தேவையான அந்த அமைதியை தர்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நற்செய்தியில நம்ம பார்த்த மாதிரி நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், பல நேரங்கள்ல காலங்கடந்த அவரிடம் வந்தவர்களாக இருந்தாலும் நம்மை தேடி வந்து அரவணைத்து தமது அரசையே கொடையாக கொடுக்கும் ஒரு நல்ல ஆயன் நமக்கு இருக்கிறார். அதுதான் அந்த நல்ல ஆயனுடைய ஈடு இணையற்ற தாராள குணம். இதை நாம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. மத்தவங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்யும் போது, இல்ல அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, நான் ரொம்ப வருஷமா உழைக்கிறேனே, நான் ரொம்ப நாளா ஆண்டவர் வழியில சரியா நடக்கிறேனே, எனக்கு இது கிடைக்கலையேன்னு பொறாமப்படுற அந்த முதல் மணி நேர வேலையாளா நாம இருக்கோமா? உலகத்தோட தகுதி அடிப்படையிலான கண்கொண்டு ஆண்டவருடைய அன்பை அளக்க நினைக்கிறோமா? அல்லது ஆண்டவரின் அளவற்ற தாராள குணத்தை கண்டு வியந்து அவர் நம்மையும் அணைத்துக் கொள்கிறார் என்கிற உண்மையை நினைத்து மகிழ்கிறோமா?
இதை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களோட குறைபாடுகளையோ உங்களுடைய தகுதியின்மையையோ பார்க்காதீங்க. உங்க மேல அன்பு கூர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை தேடி வர அந்த நல்ல ஆயனை பாருங்க. இந்த சிந்தனையோட நாம நம்ம மனச ஆண்டவர்கிட்ட திருப்பலாம். சரி. அன்பாண்டவரே, எங்கள் தகுதியை தாண்டி உமது எல்லையில்லா அருளாலும் இரக்கத்தாலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பல நேரங்களில் நாங்கள் முதலில் வந்த வேலையாட்களைப் போல எங்கள் தகுதியை பெரிதாக நினைத்து எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறோம். உமது தாராள குணத்தை கண்டு முணுமுணுத்திருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னியும். மற்றவர்களின் ஆசீர்வாதங்களை பார்த்து பொறாமைப்படாமல் உமது நல்ல மனதையும் எல்லையில்லா கருணையையும் முழுமையாக புரிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும் உமது அருள் என்பதை உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு வாழவும் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கும் காட்டவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இன்றைய திருப்பாடல் வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வெளிச்சத்திற்காகவும் தெளிவான புரிதலுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை, உமது இல்லத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உறுதிமொழியை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக பதிய வையும். இன்றைய வாசகத்தின் மூலமாக நீரே எங்கள் நல்லாயன் என்ற ஆழமான உண்மையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி. எங்களை வேட்டியாடும் சுயநல எண்ணங்களிலிருந்தும் உலகத்தின் இருளிலிருந்தும் எங்களை விடுவித்து உமது மந்தைக்குள் எங்களை அரவணைத்துக் கொள்ளும். இந்த வார்த்தைகள் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் வாழ்விலும் செயல்பட வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்ட்லயோ அல்லது எங்களோட வாட்ஸ்அப்லயோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களோட தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். எங்களோட 24 மணி நேர ஜெப உதவிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஜெப உதவி தேவைப்படுறவங்க கண்டிப்பா இதை பயன்படுத்திக்க அன்போட அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. உங்களுடைய எல்லா சவால்களையும் தாண்டி ஆண்டவரின் பராமரிப்புல ஒரு சிறப்பான விருந்தினராக நீங்கள் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியை வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியை வாழ்க. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில்
ஏற்பாடு செய்கின்றீ, என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே எனக்கேதும் குறை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.